இன்றைய நாளிலே குழந்தைகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். விவிலியத்திலே நீங்கள் குழந்தை உள்ளமாக, குழந்தை மனதுள்ளவர்களாக மாறாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சொல்லப்படுகின்றது. இயேசு ஆண்டவர் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று ஒரு இடத்திலே சொல்கின்றார். ஞானிகளுக்கும் விவேகளுக்கும் அதை வெளிப்படுத்தாமல் இதை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர் என்று மற்றொரு இடத்திலே குழந்தைகளை பற்றி சொல்வதை பார்க்கின்றோம். தமிழ் பழமொழியிலே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. ரவீந்திரநாத் தாகூர் அவர் தன்னுடைய கவிதையிலே சொல்கிறார், ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகில் பிறக்கும் பொழுது இறை அன்பை வெளிப்படுத்துகிறது என்று சொல்கிறார். சில நிகழ்வுகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த குழந்தைகள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எவ்வளவு மதிப்பு மிக்கவர்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். விழுப்புரம் பக்கத்தில் ஒரு 10 வயசு குழந்தை, அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் வீட்டிலே பாடம் படித்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க அப்பா குடிச்சிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணுவார். அந்த குழந்தைக்கு மனசு சரியில்லை. அந்த குழந்தை என்ன செய்கிறது என்றால் ஒரு முடிவு எடுக்கிறது. என்ன முடிவு என்றால், இனிமேல் அப்பாவோடு பேச மாட்டேன். அப்பா வீட்டில் அநியாயம் பண்ணுறாரு, அம்மாவை அடிக்கிறாரு, சாப்பாடு எல்லாம் தூக்கி எறிகிறாரு, நான் பேச மாட்டேன். ஆனால் அந்த அப்பாவுக்கு அந்த குழந்தையை பிடிக்கும். 1 வாரமானது பேசவில்லை, 2 வாரமானது பேசவில்லை, மன உறுதியோடு இருக்கிறது. அவங்க அப்பா மனம் மாறுகிறார், குடிப்பதை நிறுத்தி விடுகிறார். அப்பொழுது அந்த மனைவிடம் சொல்கிறார், நான் குடித்ததை நிப்பாட்டிட்டேன், குழந்தையை பேச வையுங்கள். அப்பொழுதும் பேசவில்லை. அந்த குழந்தை 5ஆம் வகுப்பு படிக்கிறது. அந்த பள்ளியிலே ஒரு நாள் ஆசிரியர் சொல்கிறார்கள், நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்குது, அதில் நிறைய செடியெலாம் இருக்கிறதுனால கொசு வருது, அந்த குளத்தை யாராவது சுத்தம் செய்வார்களா என்று கேட்டதற்கு இந்த குழந்தை கை தூக்கி சொல்லுது, எங்கள் அப்பா குளத்தை சுத்தம் செய்யக்கூடிய திறமை படைத்தவர், எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டும் இருக்கார், நான் வேணால் கேட்டு பார்க்குறேன், அவர் நினச்சா இதை சுத்தம் பண்ணி கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் தன் தாயிடம் சொல்கிறது, அம்மா அப்பா இந்த குளத்தை சுத்தம் பண்ணி கொடுத்தா நான் பேசுகிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா தன்னுடைய நண்பரை கூட்டி 3 நாள் அந்த குளத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்த ஒரு பாடு அந்த குழந்தை அவரோடு பேசியது. ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு அந்த குழந்தை தெரிவித்தது. ஆனால் 2 பலன். ஒன்று குடியை நிப்பாட்டுச்சு, 2வது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குளம் சுத்தம் செய்யப்பட்டு அந்த பிள்ளைங்கள் கொசு இல்லாமல் படித்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் சக்தி படைத்தவர்கள். வேலூர் பக்கத்தில் இன்னொரு குழந்தை, அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, அது ஒரு இஸ்லாமிய குழந்தை, அனிஃபா என்ற ஒரு இஸ்லாமிய குழந்தை. அந்த குழந்தை ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கும். அவங்க அப்பாட்ட சொல்லுது, அப்பா நம்ம வீட்டில் டாய்லெட்டு வசதி இல்லை, தினமும் காலையில் 4:30 மணிக்கு வெளியில் போய் வர்றது நல்லதில்லை, ஏன்னா டீச்சர் பாடம் சொல்லிக்கும் பொழுது சுத்தமாக இருங்க, டாய்லெட்லாம் சுத்தமாக இருக்கணும், நம்ம வீட்டில் டாய்லெட்டே இல்லையே, வீடு சுத்தமாக இல்லை, டாய்லெட் இல்லை, ஆகவே எப்படியாவது ஒரு டாய்லெட் கட்டி கொடுங்க என்று அந்த குழந்தை கேட்கிறது. ஆனால் அந்த குடும்பம் வறுமையில் இருக்கிறது. அவங்க அப்பா சம்பாதிக்கிறது வீட்டில் சாப்பாட்டுக்கு தான், அந்த குழந்தையுடைய கல்விக்கு தான் முடியும். ஆனால் நான் டாய்லெட் கட்ட முடியாது. ஒரு 2 மாதம் சென்று திருப்பி சொல்லுது, நான் அன்றைக்கி ஒரு நாள் சொன்னேனே டாய்லெட் கட்ட சொல்லி, இன்னும் கட்டாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுது. ஒரு 6 மாதம் சென்று திருப்பி சொல்லுது. அப்போ ஒரு நாள் பள்ளியிலிருந்து வந்த ஒரு பாடு அந்த சிறுமி என்ன சொல்லுது அப்படின்னா, அம்மா அப்பா டாய்லெட் கட்டி கொடுக்க சொன்னேன், செய்ய மாட்டாரு, நான் தப்பு பண்ணலை, அப்பா தப்பு பண்ணுறாரு, நம்ம வீட்டுக்கு கட்டாயம் டாய்லெட் தேவை, ஆகவே நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், அப்பா டாய்லெட் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குதுன்னு போலீஸில் அவங்க அம்மா நினச்சாங்க, ஏதோ விளையாட்டுக்கு சொல்லுதுன்னு சொல்லி அது போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு. போய் அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து, நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னம்மா கம்ப்ளைண்ட்? அப்பா மீது கம்ப்ளைண்ட்டு. என்ன கம்ப்ளைண்ட்னா, டாய்லெட் கட்டி தரமாட்டார், நானும் சொல்லி பார்த்தேன், கட்டி தர மாட்டேங்கிறாரு. உடனே உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க, உங்கள் அம்மா ஃபோன் நம்பர். உடனே ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி உங்கள் குழந்தை இங்கே வந்திருக்கு. உங்கள் குழந்தையா? ஆமாம், என்னுடைய குழந்தை தான் சொல்லி அந்த குழந்தை
அம்மா அங்கே வந்த ஒரு பாடு அது சொல்லிக்கிட்டே இருக்குது செய்யலைன்னு சொன்னேன். அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் நல்ல மனுஷன். அந்த வேலூர் மாவட்டத்தில் கலெக்டருக்கு ஃபோன் அடிக்கிறார். இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து இது வினோதமான கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. பொதுவாக குழந்தைகள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக அப்பா மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்குன்னா உடனே அந்த கலெக்டரும் கொஞ்சம் நல்ல மனிதநேயம் உள்ளவர். உடனே அடுத்த நாள் அவருடைய பர்சனல் செக்ரட்டரியை அனுப்பி அந்த குழந்தையின் வீட்டுக்கு அனுப்பி அது என்ன சிச்சுவேஷன் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை வீட்டில் டாய்லெட் இல்லை. அந்த குழந்தை வீட்டில் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு 96 வீடுகளில் டாய்லெட் வசதியே கிடையாது. உடனே கலெக்டர் உடனே அதை பார்க்கிறார். இந்த இடத்துல டாய்லெட் இல்லைன்னு சொல்லி தங்களிடம் ஃபண்டு இருக்கிறதான்னு பார்த்து ஒரு ஃபண்டு இருக்கிறது, உத்தரவு போடுகிறார். அந்த வீட்டுக்கு டாய்லெட்டு கட்டி கொடுக்கப்படுகிறது. மற்ற எல்லா வீடுகளுக்கும் டாய்லெட் வசதி செய்து கொடுத்த பிறகு ஒரு திறப்பு விழா வைக்கிறார்கள். அந்த குழந்தையை தலைமை ஏற்க வைத்து திறப்பு விழா வைக்கிறார்கள். அந்த குழந்தையை வந்து சுத்தத்தின் அதாவது தூய்மையின் தூதுவர் என்று ஒரு பட்டம் கொடுத்து அந்த மாவட்டத்தினுடைய தூய்மையின் தூதுவராக அறிவிக்கிறார்கள். ஆகவே குழந்தைகள் நினைத்தால் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய விஷயத்தை செய்து கொடுப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அகில உலக அரங்கிலே குழந்தைகள் நிறைய சாதனை செய்திருக்கிறார்கள். பாகிஸ்தானிலே மலாலா என்ற ஒரு குழந்தை சுடப்படுகின்றால், குறி தவறி அவருடைய காலிலே படுகின்றது. அந்த குழந்தையினுடைய நோக்கமே உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பெண் குழந்தையும் கல்வி இல்லாமல் இருக்கக்கூடாது. பாகிஸ்தானில் தாலிபான் அரசு வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இந்த மலாலா என்ற குழந்தை எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சொல்கிறார். ஆகவே குழந்தைகள் பெரியதொரு மாற்றத்தை கொண்டார்கள். ஆகவே தனிநபர் மாற்றமாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலும் சரி, சமுதாயத்தில் மாற்றம் காண்கின்ற ஒரு குழந்தைகளாக இருக்கிறார்கள். இன்றைய நாளிலே சவுட்டான் சென்றிருந்தேன். அங்கே இருக்கிற குழந்தைகளை பார்த்து பேசிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது கேட்டேன், இந்த நாட்டிற்கு என்ன தேவை என்று. இந்த நாட்டிற்கு அமைதி தேவை என்று ஒரே குழந்தை சொன்னது. இன்னொரு குழந்தை சொன்னேன், என்னம்மா நல்ல கோயிலாம் அருமையாக கூட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னேன். அப்படியா, கூட்டிக்கிட்டு இருக்காங்களா? அவங்க வீட்டிலலாம் ஒழுங்காக கூட்டுவாங்களான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. கோயிலை நல்லா சுத்தம் பண்ணுறாங்க, வீட்டை சுத்தமாக வைத்திருக்கிறாங்க. எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. இன்னொரு குழந்தை, இதெல்லாம் இங்கே நடந்த விஷயம். இன்னொரு குழந்தை அவங்க அம்மா கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை சொன்னிச்சான், அந்த பேரப்பிள்ளை சொன்னிச்சான், ஏன் அம்மா உங்களுக்கு வயசு அம்மா அவங்களுடைய பாட்டி, ஏன் நடந்து போயிட்டுருங்க, வீட்டில் தான் காரு இருக்குதே, அந்த காரை எடுத்துகிட்டு போனால் நீங்கள் வந்து பத்திரமா போயிட்டு வரலாமே அப்படின்னு சொன்னதுக்கு அந்த குழந்தை அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் வந்து பணக்கார வீட்டில் பிறக்கலை, நான் ஏழை வீட்டில் பிறந்தது, அதனால் நான் நடந்து தான் போவேன். உங்கள் அப்பா பணக்காரரு, நல்லா தொழில் செய்கிறாரு, நீங்கள் காரில் போகலாம். உடனே அந்த குழந்தை சொல்லிச்சான், எங்கள் அப்பா பணக்காரராக இருக்கிறது காரணம் எங்கள் தாத்தா தான். எங்கள் தாத்தா தொழில் செய்யாட்டினா எங்கள் அப்பா பணக்காரராக இருக்க முடியாது. மிக தெளிவாக சொல்கிறார்கள். ஏன் இன்று நான் குழந்தைகளை பற்றி சொன்னால், குழந்தைகள் நம்முடைய குடும்பத்தின் செல்வம் மட்டுமல்ல, நாட்டினுடைய செல்வம் மட்டுமல்ல, இறைவனின் அன்பு செல்வங்கள், அன்னை மரியாளின் அன்பு செல்வங்கள். இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். ஏறக்குறைய 500 ஆண்டுகளாக அல்லது 400 ஆண்டுகளாக அன்னை மரியாள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், காட்சி கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் காட்சி பார்த்திங்கன்னா மெக்சிகோ நாட்டிலே, அந்த தென் அமெரிக்காவில் மெக்சிகோ நாட்டிலே கோடலுப்பே மாதா, அந்த மாதா வந்து 1545ஆம் ஆண்டு காட்சி கொடுக்கிறார்கள். அது ஒரு விவசாயி, ஏழை விவசாயிக்கு காட்சி கொடுத்தாலும் அங்கே ஒரு பிளேக் நோய் வருகிறது. அந்த பிளேக் நோய்க்கு குழந்தைகள் நேர்த்திக்கடன் வைத்து அவர்கள் வந்து ஊர்வலமாக சென்று அன்னையிடம் வேண்டி அந்த பிளேக் நோய் அந்த இடத்திலிருந்து மறைந்து போனது. இது கோடலுப்பே மெக்சிகோ நாட்டிலே அந்த அன்னை செய்த புதுமையாக கருதப்படுகின்றது. ஆகவே குழந்தைகள் குழுவாக இணைந்து ஜெபித்து அந்த பிளேக் நோயை போக்கியிருக்கிறார்கள். சலேத் மாதா வந்து 1847
6ஆம் ஆண்டு 2 சிறுவர்களுக்கு மின்ஜிரோ அண்ட் மெலானி மத்தியூ, இந்த 2 சிறுவர்கள் 12-14 வயசு, அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தோம் என்றால் லூர்து அன்னை 1858ஆம் ஆண்டு அவர்கள் காட்சி கொடுக்கிறார். யாருக்கு? பெர்னதத் அம்மாளுக்கு. எத்தனை முறை? 18 முறை காட்சி கொடுக்கிறார்கள். அமல உற்பவம் நானே என்ற செய்தியை அந்த சிறுமியிடம் சொல்லி அனுப்புகிறார்கள். பாத்திமா அன்னையிலே லூசியா, பிரான்சிஸ், ஜெசிந்தா எல்லாருமே குழந்தைகள். அன்னை வேளாங்கண்ணி காட்சி கொடுத்ததும், ஆனால் அவர்களுக்கு தான் பெயர் இல்லை. பெரியவர்களுக்கெல்லாம், பணக்காரருக்கெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒன்று பால் சுமந்து சென்ற அந்த சிறுவன், மாற்றுத்திறனாளியான அந்த மோர் விற்ற சிறுவனுக்கு குணம் கொடுத்து அந்த புதுமை. ஆகவே அன்னை மரியாளுக்கும் குழந்தைகளுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. எவ்வாறு ஒரு தாய் தன் குழந்தையை அதிகம் நேசிக்கின்றார்களோ, குழந்தையை விட மனசே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த தாய்க்கு நாம் அனைவரும் குழந்தைகளாக இருக்கும். நாம் அனைவரும் அன்னை மரியாளுடைய நெஞ்சத்திலே இருக்கின்றோம். அதனால்தான் அந்த குழந்தை உள்ளம் படைத்த அன்னை மரியாள், அந்த தாய் உள்ளம் படைத்த அன்னை மரியாளை தேடி வருகின்றார்கள். ஆகவே அந்த குழந்தைக்கும் அன்னை மரியாளுக்கும் தொடர்புள்ளதுனால அன்னை மரியாள் குழந்தை அது ரொம்ப முக்கியமானது. குழந்தையுடைய வளர்ப்பு என்பது ரொம்ப அவசியமானது. இந்த குழந்தையை பெற்றெடுப்பது பெரிதல்ல, அந்த குழந்தையை வளர்க்கணும். அன்னை மரியாள் தன் குழந்தையை, இயேசு ஆண்டவரை அறிவிலும் ஞானத்திலும் வளர்த்தெடுத்தார். அதனால தான் சிறப்பான பணி செய்ய முடிந்தது. உங்கள் குழந்தை உருவாக்கம் என்பது முக்கியமானது. பள்ளியிலே கொடுக்கின்ற கல்வி மட்டும் முக்கியமல்ல, நாம் கொடுக்கின்ற ஒழுக்கமும் முக்கியமானது. இப்போ பாருங்களேன், இன்றைக்கு குழந்தைகள் கஷ்டப்படுகின்ற 2-3 விஷயம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்கார முடியல, அது கவனம் செலுத்த முடியல. இன்றைக்கி சொல்கிறாங்க டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ குழந்தைகளை ஒரு இடத்துல உட்கார்ந்து கவனமாக செய்வதற்கு பயிற்சி கொடுங்க. அது ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளுக்கு அதிகமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கின்றது. அப்போ இந்த செல்ஃபோனிலிருந்து விடுதலையாக எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. முதல்ல நம்ம பார்க்கக்கூடாது. அந்த குழந்தை கேட்கும், நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் 5 நிமிஷம் பார்க்குறேன், நீங்கள் 1 மணி நேரம் பார்க்குறீங்கன்னு சொல்லி நம்ம அதிகமாக பயன்படுத்தினோம் என்றால் அந்த குழந்தைகள் அதை கேட்பார்கள். நம்மளையும் பார்க்காம விட்டோம் என்றால் பார்க்கணும். அவை குழந்தை வளர்ப்பு, அது இறை பக்தியாக இருந்தாலும் சரி, நல்ல திறனாக இருந்தாலும் சரி, குழந்தையை வளர்ப்போம். ஆகவே இந்த நாளிலே அன்னை மரியாள் காட்சி கொடுத்தது, அன்னை மரியாள் தன்னையே வெளிப்படுத்தியது யாருக்கென்றால் இந்த குழந்தைகள். புனிதர்களில் முதலில் வருபவர்கள் யார் தெரியுமா? மாசில்லா குழந்தைகள். கிறிஸ்மஸ் முடிஞ்சு நாம் கொண்டாடுகின்ற அவர்களும் மார்டர்ஸ், மறைசாட்சியர்கள். என்னால் இயேசு ஆண்டவர் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது ஏராளமான குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அந்த குழந்தைகள் தான் முதல் புனிதர்கள் திருச்சபையில். ஆகவே அந்த குழந்தைகளுக்கும் திருச்சபைக்கும் நிறைய உறவு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. ஆகவே இந்த குழந்தைகளை விசுவாசத்திலும் நல்ல அறிவிலும் ஞானத்திலும் வளர்க்கக்கூடிய பெற்றோராக இருக்க இந்த அன்னை மரியாள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் கேட்கின்றால், நாமும் குழந்தை பருவத்தை நினைத்து பார்ப்போம். குழந்தை பருவத்தில் நிறைய சேட்டை பண்ணியிருப்போம், நல்ல விஷயங்கள் செய்திருப்போம். அதற்கெல்லாம் நன்றி செலுத்தி தொடர்ந்து இந்த நவநாள் நாட்களிலே ஜெபிப்போம். ஆமென்.